ஒரு அம்மா ரெகுலராகவே மாதம் மாதம் ஐயா திருநீர் அனுப்பிச்சி விடுங்க, பிரசாதம் அனுப்பிச்சி விடுங்கன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு வந்து அது சும்மா தான் கொடுக்குறோம். கொரியரில் அனுப்புகிறங்காட்டி அது கொரியர் சார்ஜ் நம்ம ரூ. 60 வாங்கி தான் அதை அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த அம்மா ரெகுலராக வாங்கிட்டே இருந்தாங்களா, எனக்கு ஒரு இது, அம்மா நீங்கள் ரூ. 60 கொடுத்து வாங்குறீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 1/2 கிலோவே அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி அடுத்த நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா 3 மாதம் அவங்க தொடர்ச்சியாக வாங்கிட்டாங்க. 1/2 கிலோவை அனுப்பிச்சி விட்றோன்னு சொல்லிட்டு 1/2 கிலோ அனுப்பிச்சி விட்டோம். ஆனால் நாம் பாக்கெட்டில் சின்னதாக கொடுக்குறோம் இல்லையா, இதை கேளக்கியர் சித்தருக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணதை எடுத்து வச்சு இதை தான் மக்கள் எல்லாருக்கும் கொடுப்போம். இந்த 1/2 கிலோ பாக்கெட்டை அனுப்பிச்ச உடனேயும் அந்த அம்மா கிட்ட இருந்து ரிப்ளை, ஐயா எனக்கு இது வேண்டாம், இது வேலையே செய்ய மாட்டேங்குது, நான் இந்த கடந்த 3 மாதங்கள்லாம் எனக்கு வேலையில் இருக்கிற என்னைக்கெல்லாம் பிரச்சனை, இன்றைக்கெல்லாம் பயங்கர பிரச்சனை ஆஃபீஸில் வெடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு இதை இட்டுட்டு நான் போவேன், எனக்கு எல்லா பிரச்சனைகளையும் அங்கே சுமூகமாக முடிச்சிடும். அது எப்படின்னு தெரியல, இன்றைக்கி கண்ணா பின்னான்னு பொழக்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும். நானே தயாராகிட்டு தான் போவேன் அதுக்கு. ஆனால் அங்கே அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. இதெல்லாம் எப்படின்னே தெரியல, உங்ககிட்ட நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன், ஆனால் 3 மாதமாக நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாங்க. இதனால் நான் ரெகுலராக வாங்கிட்டு போகிறேன், நான் ஒரு விஷயத்துக்காக வெளியே போகிறேன், ஒருத்தங்கள்ட்ட பணம் கேட்க போகிறேன் அப்படின்னா இந்த திண்ணீர் கண்டிப்பாக நெத்தியில் வச்சுட்டு தான் போவேன், இது நெத்தியில் வச்சுட்டு போன எல்லா காரியமும் எனக்கு சக்ஸஸ் கிடைக்குது அப்படின்னாங்க. நான் அவங்களுக்கு கொரியர் சார்ஜ் வேஸ்ட் ஆகக்கூடாது, இதை ஒரு 1/2 கிலோவே அனுப்பிச்சி விட்றோன்னு நினச்சேன். ஆனால் திருநீரில் இல்லை மகிமை, இது யாருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதுல தான் இருக்குது மகிமை. ஏன்னா இவ்வளோ கொடுத்து விட்டேன், அது பயனே கொடுக்கல, இவ்வளோண்டு கொடுத்து விட்றேன் ஒரு பாக்கெட்டில் போட்டு, இது சக்தியாக இருக்குது அப்படின்னாங்க. நானும் அதுதான் சொல்கிறேன். நம்ம கேளக்கியர் சித்தர் கோயிலில் தீர்த்தம் கொடுக்குறோம், இது ஒரு தண்ணீர் நம்ம மூலிகைகளை ஆட் பண்ணி ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி அதை மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஒரு தண்ணீரை தீர்த்தமாக மாற்றி அந்த தீர்த்தத்தை மருந்தாக மாற்றி அதை வியாதியை குணப்படுத்தி ஃபிக்ஸ் வந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து பெட்டர் ரிசல்ட் இருக்குது. அவங்க ஃபிக்ஸ் வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பயங்கரமாக கத்துவாங்க, பயங்கரமாக சவுண்ட் விடுவாங்க. அப்படிங்கிறவங்க கூட இன்றைக்கி காலையில் அவங்க சொல்கிறாங்க, கோயிலில் சத்தமே கிடையாது, குறைஞ்சிருச்சு, ஃபிக்ஸ் வர எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, சத்தம் சுத்தமாக கிடையாது, இவங்க கத்துறதே இல்லை, அமைதியாக இருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு உள்ளூர அவ்வளோ ஆத்ம திருப்தியாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு நல்ல காரியம் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு. இப்போ சமீப காலங்களில் நான் கோவிலில் இருக்கேன். ஏன்னா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா காலையில் 11 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் நான் நம்ம புது கோவிலில் தான் இருப்பேன். ஏன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கங்காட்டி நான் மேற்பார்வையிடுறதுக்காக கண்டிப்பாக இங்கே வந்து உட்காந்துருப்பேன். நீங்கள் என்னை பார்க்கணுன்னாலும் என்கிட்ட பார்க்கலாம், பேசலாம். அப்போ நான் இப்போ தான் மக்களே சந்திக்க ஆரம்பிக்கிறேன். அந்த பழைய கோவிலில் நான் மக்களை சந்திக்கிறதே இல்லை, மாதத்தில் 4 நாள் தான் சந்திப்பேன். இப்போ டெய்லியும் சந்திக்கிறேன். அப்போ என் காதில் அவ்வளோ விஷயங்கள், அதனால தான் அப்படியே சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியே போட்டிருப்பேன். மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே வீடியோ எடுத்து லைவாக போட்டு விட்டுருவேன். அவ்வளோ ஒரே நாள் மந்திரம் சொல்லி எங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு, 2 நாள் வேண்டுதல் அற்புதம் நடந்துச்சு, 1 வருஷமாக நடக்காதது நடந்துச்சு. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, 1.25 லட்ச ரூபாய்க்கு அவங்க சரக்கு எடுத்து 1.5 வருஷமாக அந்த சரக்கே விற்காமல் இருந்து என்ன பண்ணுறது, பணம் முடங்கிருச்சு அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தவங்க திரும்ப அதே பார்ட்டிக்காரங்க நீங்கள் அந்த சரக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஒரே நாள் மந்திரம். அப்போ இங்கே திருநீராகட்டும், தீர்த்தமாகட்டும், இங்கே சொல்லப்படும் மந்திரம், இது எல்லாமே ஐயாவனுடைய அனுகிரகம் தான். ஐயாவுடைய அனுகிரகத்தினால தான் இங்கே எல்லாமே நடக்குது, சகலமும் கைகூடி வரும். நீங்கள் நம்பிக்கையாக கேளக்கியர் சித்தர் கோயிலுக்கு வாங்க, நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.